பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது. மதுரையை ஆண்ட மலையத்துவஜனின் மகளாக பிறந்த மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொண்டார். பின்னர் மதுரையின் அரசராக பட்டம் சூடிக்கொண்டார். அப்பொழுது இந்த கோயிலை கட்டி பூஜை செய்த பிறகு தான் அரசராக பொறுப்பேற்றார் என்பது தல வரலாறு மற்றும் தனிச்சிறப்பு. ஆனால் இதை மதுரை மக்கள் எவ்வாறு கூறுவார்கள் என்றால், மீனாட்சியை சிவபெருமான் திருமணம் செய்த பிறகு அடுத்த நாள் அவருக்கு அரசராக பட்டாபிஷேகம் நடைபெறிருந்தது. அப்பொழுது பட்டாபிஷேகத்திற்கு முன்பு சிவபெருமான் கோயிலில் பூஜை செய்ய விரும்பினார். அப்போது மதுரையில் கோயிலே இல்லை. முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.